கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை இந்த அருமையான வீடியோ செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற தொடர் செய்தியின் வழியாக உங்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலே நாம் ராஜாக்களின் முதலாம் புத்தகத்தை நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, அந்த புத்தகத்தை பற்றிய விவரங்களே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த நாளிலே நாம் 1 ராஜாக்கள் புத்தகத்தில் இன்னும் சில காரியங்களையும் பார்க்க போகிறோம். எல்லோரும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள், வேதாகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் புத்தகமானது 22 அதிகாரங்களே உடையதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதை எழுதினவர் எரேமியா தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறது. சிலர் சொல்லுகிறார்கள் காத்து போன்ற தீர்க்கதரிசிகள் மூலமாக எழுதப்பட்டவைகளை ஒன்றாக தொகுத்தார் எரேமியா என்றும் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் 1 ராஜாக்கள் புத்தகத்தை பார்க்க போகிறோம். மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான விறுவிறுப்பான ஒரு புத்தகம் பிரியமானவர்களே. அதை தான் நம்ம இன்றைய நாளை பார்க்க போகிறோம். சரிங்க பிரியமானவர்களே, நான் சொன்னேன் 1 ராஜாக்கள் புத்தகமானது 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று சொன்னேன். முதலாவது பிரிவு த யுனைடெட் கிங்டம், அதாவது ஐக்கிய அரசு. அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா அது பிளவுபட்ட அரசு. ஆக மொத்தம் 2 பிரிவுகளாக 1 ராஜாக்கள் புத்தகத்தை பிரிக்கலாம். இந்த முதலாவது பகுதியாக ஐக்கிய அரசு என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால், இது தாவீது அரசாண்ட இஸ்ரவேலின் ராஜ்யத்திலே பிரியமானவர்களே. அடுத்ததாக வரக்கூடிய இந்த சாலமன் அதை அரசாண்டார். அவருக்கு பின்பாக இந்த ராஜ்யம், அதாவது இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக பிளவுற்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி பிரியமானவர்களே, சரி இந்த முதலாவது பகுதியான ஐக்கிய அரசை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம். இந்த ஐக்கிய அரசை கூட நாம் பிரியமானவர்களே 3 பிரிவுகளாக உட்பிரிவுகளாக பிரிக்கலாம். அது என்ன 3 உட்பிரிவுகள் என்றால், சாலமோன் அரசராக நியமிக்கப்படுதல். சரிங்க. 2ஆவதாக பார்த்தீர்கள் என்றால் சாலமன் அரசராக உயர்வடைதல். 3ஆவதாக சாலமன் அரசருடைய வீழ்ச்சி. ஆக மொத்தம் 3 பிரிவுகளாக இந்த ஐக்கிய அரசை நாம் பிரிக்கலாம். சரிங்க பிரியமானவர்களே, இந்த ஐக்கிய அரசை எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது நான் என்ன சொல்லப்படுகிறேன் என்றால், சாலமன் அரசராக நியமனம் என்ற அந்த பகுதியை கூட நாம் என்ன செய்கிறோம் என்றால் 4 சிறு பிரிவுகளாக பிரிக்கிறோம். முதலாவது பிரிவு என்னவென்றால் தாவீதினுடைய சரிவு. அது அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் 1-4 வசனங்கள். அடுத்ததாக 2வது அதோனியா அரசராக வருவதற்கான சதி. இது அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் 5-9 வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். 3ஆவதாக சாலமோன் அரசராக அபிஷேகிக்கப்படுதல். இதை 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து 4வது பிரிவாகிய அதோனியாவின் சமர்ப்பணம். இதை 1ஆம் அதிகாரத்திலே 41 முதல் 53 வரை பார்க்கலாம் பிரியமானவர்கள். எனவே இந்த 1ஆம் அதிகாரத்தையே நாம் என்ன செய்கிறோம், சாலமன் அரசராக நியமிக்கப்படுகிறார் என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்கள். சரிங்களா, வேதத்தை எடுத்துக்கொள்வோம். பிரியமானவர்களே, ராஜாக்களின் 1ஆம் புஸ்தகத்திலே அதிகாரம் 1-4 வசனங்கள். இது நம்முடைய தாவீது அரசர் அரசராக இருந்து அரசாண்டு கொண்டிருந்தார். பிற்பாடு வயதான காலத்திலே, அவருடைய இறுதி காலத்திலே அவர் அரசராக முடியாதபடிக்கு சுகவீனமாக படுத்தபடிக்காக இருந்தார். அந்த நிகழ்ச்சி தான் இதில் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம். தாவீது ராஜா வயது சென்ற விருத்தாப்பியனான போது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும், ராஜாவாகி எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியில படுத்துக்கொள்ளவும், கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகி எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி இஸ்ரவேலின் எல்லையிலெங்கும் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனேம் ஊராளாகிய அபிஷாக்கை கண்டு அவளை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த பெண் வெகு அழகாயிருந்தால் அவள் ராஜாவுக்கு உதவியாயிருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாள். ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை. அப்படியாக இந்த பெண்ணாகிய அபிஷாக் என்பவள் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு பெண்ணாக இருந்து ராஜாவை கவனித்து கொள்ள, அவருக்கு பணிவிடை செய்ய, வயதான காலத்திலே அவருக்கு எல்லா காரியங்களும் செய்வதற்காக அவளை என்ன செய்தார்கள், பணிவிடை பெண்ணாக வைத்திருந்தார்கள் பிரியமானவர்களே. இப்படியாக தாவீதினுடைய கடைசி காலத்திலே இருந்தது. அதைத்தான் நம்ம ராஜாக்கள் 1ஆம் புத்தகத்தில் ஆரம்பத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்படி அதற்கு அடுத்ததாக நான் பார்க்கிற பொழுது 2ஆவதாக அதோனியா என்பவன் யார் என்றால், அவன் தாவீதோடைய மனைவியாகிய ஆஹீத் என்பவளுக்கு பிறந்தவன் தான் அதோனியா. அதாவது அப்சலோமுடைய தம்பி தான் அதோனியா என்பவன்.
இந்த அதோனியா என்பவன் என்ன செய்தான் என்றால் அவன் வந்து ராஜாவாகும்படியாக சதி திட்டம் தீட்டுகிறான். இதை தான் நாம் வந்து 1ஆம் அதிகாரத்துல வசனம் 5 முதல் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆதித்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. இங்கே தகப்பன் என்றால் தாவீது அரசர். அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான். அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். அவன் செரியாவின் குமாரனாகிய யோவாபோடும் ஆசாரியனாகிய அபியத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான். அவர்கள் அவனிடத்தில் இருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள். இப்படியாக என்ன செய்கிறான் என்றால் இந்த அதோனியா என்பவன் ராஜாவாக ஆக வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறான். அதே போல அதற்கு உதவி செய்ய யோவாப் என்பவன், உங்களுக்கு தெரியும், படைத்தலைவனாக தாவீதுக்கு படைத்தலைவனாக இருந்தவன் யோவாப், மற்றும் வந்து ஆசாரியனாக இருந்தவன் அபியத்தார். இந்த இருவரும் வந்து இவனுக்கு வந்து என்ன செய்கிறார்கள், ஆலோசனை பண்ணி இவன் ராஜாவாவதற்கு உள்ள காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். தாவீதுகிட்ட போய் கன்சல்ட் பண்ணல, தாவீதுகிட்ட போய் பேசல, அதை குறித்து எதையுமே செய்யாமல் இவர்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அப்படியாக இவர்கள் வருகிற வேளையிலே இந்த திட்டத்திற்கு அவர்கள் வந்து ஆலோசனை பண்ணி கொண்டு இருந்த எல்லா காரியங்களும் செய்கிற பொழுது என்ன செய்தான் என்றால் ஒரு விருந்து செய்ய போகிறான். என்ன விருந்து செய்யறான்? நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் அடித்து, கொளுத்த ஜந்துகள் எல்லாம் அடித்து தன்னுடைய சகோதரர்களுக்கு என்ன செய்யறான், ஒரு விருந்து கொடுத்து நான் ராஜாவாக போகிறேன் என்று சொல்லி ஒரு விருந்து செய்ய அவன் வந்து அதோனியா முயற்சி செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் யாரையெல்லாம் அழைக்கவில்லை என்று சொல்லி பார்க்கலாமா? 8வது வசனம், 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆசாரியனாகிய சாதோக்கும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சீமேயும் ரேயும் தாவீதோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளும் அதோனியாவுக்கு உடந்தையாக இருக்கவில்லை. இப்படியாக சில பேர் வந்து உடந்தையாக இருக்கல. அதே போல அவன் என்ன செய்யல, இந்த விருந்துக்கு யாரையெல்லாம் கூப்பிடல, தீர்க்கதரிசியாகிய நாத்தானை கூப்பிடல, பெனாயாவை கூப்பிடல, அப்புறம் வந்து நிறைய பராக்கிரமசாலிகள் தாவீதோடு இருந்தாங்க அவங்களையும் கூப்பிடல, சாலமோனையும் கூப்பிடவில்லை. இப்படியாக அவன் விருந்து செய்தாங்க. சதி திட்டம் தீட்டு கொண்டு இருக்கிறான். என்னவென்று தான் அரசனாக வேண்டும் என்று தான் வந்து 2வது பகுதி. 3வது பகுதி என்னவென்றால் சாலமன் அரசராக அபிஷேகிக்கப்படுதல். இது 3வது சிறு பகுதி. இந்த பகுதியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம் முதல் 40 வசனம் வரைக்கும் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இதில் என்ன இப்படி காணப்படுகிறது என்றால் இந்த அதோனியா என்பவன் சதி திட்டம் தீட்டிக்கொண்டு தான் அரசராக வேண்டும் என்று முயன்று கொண்டிருந்த காரியங்களை நாத்தான் தீர்க்கதரிசி அறிகிறார். அவர் என்ன செய்கிறார், உடனே வந்து பத்சேபாள்கிட்ட வந்து இந்த மாதிரி உன்னுடைய குமாரனை தான் தாவீது அரசர் சொன்னார், நான் எனக்கு பின்பு உன்னுடைய குமாரனே அரசனாக இருப்பான்னு சொல்லியிருந்தார் இல்லையா, இப்போ அதோனியா வந்து இதுக்கு ட்ரை பண்ணி கொண்டு இருக்கான். அதனால நீ என்ன செய்யணும், நீ சீக்கிரமாக போய் கேளு, அரசர்கிட்ட கேளு, தாவீது அரசர்கிட்ட சொல்லு, இந்த காரியத்தை நீங்கள் தானே சொல்லியிருந்தீங்க, என்னுடைய குமாரன் தான் ராஜாவான்னு சொன்னீங்களே என்று சொல்லி நீ பேசு, நானும் உன்னோட வந்து பின்னாடி வந்து கலந்து கொண்டு நானும் சொல்லுகிறேன். ஏனென்றால் இப்படி விட்டுட்டேன்னா உனக்கும் உன்னுடைய குமாரனுக்கும் என்ன இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லை, அதோனியா வந்து ராஜாவாய் விட்டார் என்று சொல்லி சொல்லுகிறார். அதன்படியே இந்த அம்மாவும் என்ன செய்கிறாங்க, பத்சேபாளும் போகிறாங்க. போய் தாவீதை பார்த்து தாவீதை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, வந்து இது கர்த்தரை முன்னிட்டு நீங்கள் வந்து எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்க, அதன்படி நீங்கள் வந்து செய்கிறதுக்காக நான் வந்து சொல்ல வரேன். ஆனால் அதோனி என்பவன் இப்படிலாம் செய்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இந்த விஷயத்த சொல்ல வராங்க. இவங்க சொல்ல போகும்போது யார் வந்து கலந்து கொள்கிறார், நாத்தான் தீர்க்கதரிசன் கலந்து கொண்டு அவரும் வந்து தாவீது அரசர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ தாவீது அரசர் சொல்லிடுறாரு, இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே நீங்கள் சாலமனை கூட்டிட்டு வாங்க, அவருக்கு அபிஷேகம் செய்து அவரை ராஜாவாக மாற்ற வேண்டும், ராஜாவாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். அப்பொழுது பாருங்க 29வது வசனம் 1ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது ராஜா உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு, அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை சொல்லிட்டு என்ன பண்றாரு, என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான். அப்பொழுது பத்சேபாள் வணங்கி என்ன செய்கிறாங்க, தாவீது ராஜா வாழ்க என்று சொல்லிட்டு போகிறாங்க. இதன்படி என்ன செய்கிறது, எல்லாமே நடக்கிறது. தாவீது ராஜா சொல்கிறார், என்னுடைய கோவில் கழுதியில் சாலமனை ஏற்றி நீங்கள் என்ன செய்யுங்க, அவனை வந்து அழைத்து கொண்டு வாங்க, ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள், அங்கே யார் இருக்கிறா,
அங்கே வந்து ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாக நாத்தானும் என்ன செய்வாங்க, இஸ்ரவேலின் மேல் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவார்கள் என்று சொல்லி அனுப்பி விடுறான். அதன்படியே வந்து சாலமன் வந்து இந்த சாதோக் அப்படிங்கிற ஆசாரியராலும் நாத்தான் என்கிற தீர்க்கதரிசனாலும் அபிஷேகம் பண்ணப்படுகிறான் ராஜாவாக. சரிங்க பிரியமானவர்களே, இப்படியே வந்து அவனை வந்து அவங்களாம் வாழ்த்துறாங்க. எப்படி கர்த்தர் வந்து தாவீது ராஜாவோட கூட இருந்தாரோ அது போலே உன்னோடும் கூட இருப்பாராக, உன்னுடைய ஆட்சியிலும் அவர் கூட இருந்து உன்னோடு கூட அரசாட்சி செய்வாரா என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அவரை வாழ்த்துறாங்க. தாவீதோட சிங்காசனத்தோட உன்னோட சிங்காசனம் மிகவும் பெரிதாக இருப்பதா என்று சொல்லி வாழ்த்துகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியே அவர் வந்து என்ன செய்தார், அந்த கோவில் கழுதையின் மீது, அது யார், தாவீது ராஜாவுடைய கோவில் கழுதின் மேலே ஏறி வருகிற பொழுது எல்லா மக்களும் ராஜா வாழ்க ராஜா வாழ்க என்று சாலமோனை வாழ்த்துகிறார்கள் என்று சொல்லி நாம் இதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்புறம் வந்து 41வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அதோனியா என்கிறவன் என்ன செய்கிறான்னா, அவன் வந்து இப்போ கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட உடனே என்ன ஒரு சத்தமாக இருக்குது, ஒரே ஆரவாரமாக இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே உடனே வந்து ஒருத்தர் வரார். அவன் நினைக்கிறேன் அவர் வந்து அபியத்தாரோட குமாரன் யோனத்தான் வருகிறார். வந்தோன்னெலாம் கேட்குறாங்க, என்ன ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்தாயா என்று சொல்லி. அப்போ சொல்கிறாரு, ஆமாம், இந்த மாதிரி தாவீது அரசருக்கு அடுத்ததாக சாலமனை வந்து இப்போ ராஜாவாக மாற்றியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து எல்லா காரியங்களையும் வந்து செய்தாங்க. அதே மாதிரி அவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இப்போ அவரை கூட்டிகிட்டு வராங்க. எல்லா மக்களும் ராஜா வாழ்க, சாலமன் ராஜா வாழ்க வாழ்க என்று எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அவரை வாழ்த்தினார்கள் என்று சொல்லி, அதான் அந்த சத்தத்தை தான் நீங்கள் இப்போ கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை சொல்லி கேள்விப்பட்ட உடனேயே அதோனியாவோட இருந்த ஆட்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. அதோனியா என்ன செய்துட்டான், பயந்து போய் தேவாலயத்தில் இருக்கக்கூடிய பலிபீடத்தினுடைய கொம்புகளை இருக்க பிடிச்சிக்கிட்டான். அப்படி பிடிச்சா என்ன அர்த்தம்னா, எனக்கு வந்து தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு அர்த்தம். என்னை மன்னிச்சிருங்க, என்னை கொல்ல வேண்டாம் என்று சொல்லி அர்த்தம். அப்படியா அவன் வந்தான். இது வந்து சாலமனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போ சாலமன் சொன்னார், சரி நீ வந்து சரியாக யோக்கியமாக நடந்து கொண்டால் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, 52வது வசனம், 1ஆம் அதிகாரம் 52வது வசனம். அப்பொழுது சாலமன் அவன் யோகியன் என்று விளங்க நடந்து கொண்டான். அவன் தலைமயிரில் ஒன்றும் தரையில விழப்போகிறதில்லை. அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படுமேயாகில் அவன் சாக வேண்டும் என்றான். அவனை பலிபீடத்திலிருந்து கொண்டு வர ராஜாவாகிய சாலமோன் ஆட்களை அனுப்பினான். அவன் வந்து ராஜாவாகிய சாலமோனை வணங்கினான். சாலமோன் அவனை பார்த்து, உன் வீட்டிற்கு போ என்றான். இப்படியாக இந்த சூழ்நிலையிலே சாலமோன் அரசராக மாறுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நாம் முதலாவது பகுதியான சாலமன் அரசராக நியமனம் என்ற பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பகுதியில் வந்து நம்ம என்னென்ன பார்க்கிறோம்னா, தாவீது அரசனுடைய சரிவு, அதோனியா அரசனாக வருவதற்கான சதி, 3வது சாலமோன் அரசராக அபிஷேகிக்கப்படுதல், 4 அதோனியாவின் சமர்ப்பணம் இந்த பகுதியில் வருகிறது. அடுத்த பகுதி என்னவென்றால் சாலமோனை அரசராக உறுதிப்படுத்தல். இது வந்து 2வது பகுதி. இந்த 2வது பகுதியின் கீழே வந்து நம்ம என்னென்ன பார்க்கிறோம் என்றால், சாலமோனிடம் தாவீதின் குற்றச்சாட்டு. சாலமன் வந்து அரசரான உடனே தாவீது அவருக்கு சில ஆலோசனை கூறுகிறார், சில எச்சரிக்கைகளை விடுக்கிறார், சில காரியங்களை அவரிடம் வேண்டுகிறார். இதெல்லாம் எனக்காக செய் என்று சொல்லி வேண்டுகிறார். இந்த காரியங்களை நம்ம 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சாலமோனிடம் தாவீதின் குற்றச்சாட்டு வந்து 2ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 9 வரைக்கும் காணப்படுகிறது. அதை வாசிக்கலாமா? அதில் முக்கியமான பகுதியில் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எல்லாரும் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 2ஆம் அதிகாரம் மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. ஏனென்றால் தாவீது மிகவும் ஞானத்தோடு இருந்த தாவீது, மிகவும் அறிவோடு இருந்த தாவீது, கர்த்தர் வந்து அவருக்கு கொடுத்த ஞானத்தின்படி அவர் வயது சென்றவராக இருந்தாலும் என்னென்ன காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று என்ன செய்கிறார், அவர் வந்து தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு அறிவுரை கூறுகிறார். இதை வந்து நம்ம வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும், அதன்படி அது வந்து சரியா திடப்படுத்திருக்கும். நீங்கள் என்ன செய்யணும்னா,
மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக இப்படி சொல்லி சொல்றாரு. அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, என்னென்ன சொல்றாருன்னா, எனக்கு யாராவது தீங்கு செய்தவங்க, எனக்கு மனதை நோகடிச்சவங்க, அவங்க எல்லாம் வந்து என்னது, இப்போ அவங்களாம் உயிரோடு இருக்க வேணாம், உனக்கும் அதே டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க, உன்னையும் அதே மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, மனத்தை கஷ்டப்படுத்துவாங்கன்ற காரணத்தினால நான் சொல்கிறேன் யாராட்ட நீ எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, செரியாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தீரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதானத்தின் காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையில் உள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சியிலும் வடிய விட்டானே. இது என்ன சொல்றாருன்னா, யோவாபை பற்றி சொல்றாரு. யோவாபை பார்த்தீங்கன்னா பழைய இதில் பார்த்தீங்கன்னா தாவீது அரசாண்ட பொழுது யோவாபு என்ன செய்கிறார் என்றால் 2 சேனாதிபதிகள் இருக்கிறாங்க, நேரின் குமாரன் அப்னேர், அமாசா. 2 பேரையுமே என்ன செய்வானா, ஒருத்தனை முதல் தடவை கொள்ளுவான், அடுத்தது இன்னொருத்தனை கொள்ளுவான். இது தாவீதோட பெர்மிஷன் இல்லாமல் தாவீது சொல்லாமையே அவன் செய்ததுனால தாவீதுக்கு அவங்க 2 பேர் இறந்ததுனால ரொம்ப மன மடிவாக இருக்கும். இதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால், யோவாப் வந்து பொறாமை, அவனுக்கு இந்த 2 சேனாதிபதிகள் யாராவது வந்து மிஞ்சி வந்துடக்கூடாது நம்மளை விட அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள வச்சுருந்தான். எனவே அவங்க ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் இதா சாக்குன்னு அவங்களை கொண்டான். இப்படி 2 பேரையும் என்ன செஞ்சான், அவன் வந்து தாவீதோட அனுமதி இல்லாமலே கொன்று விட்டதுனால தாவீதுக்கு மிகவும் மனது கஷ்டமாக இருந்தது. எனவே சாலமன்ட்ட சொல்கிறான், இவன் இப்படி 2 தடவை செஞ்சதுனால 2 தடவை கொலை பண்ணினதுனால எனக்கு மனசு என்ன இல்லை, மனசில் சந்தோஷமே இல்லை, அதனால் அவங்கள நீ என்ன செய்யணும், பழி வாங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகையால் உன் யுக்தியின்படி நீ செய்து அவனுடைய நரைமையை சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிருன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, பின்னாடி உனக்கும் இவங்க வந்து ஒரு மனமடி உண்டாக்கிட்டு அல்லது உனையவே கூட என்ன செய்வாங்க, கொண்டுட்டு அவங்க வந்து வேறு யாராவது அரசாக்குவாங்க. அந்த மாதிரி கெட்ட குணமுள்ளவர்களாக இருக்கிறான் யோவாப் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தெரிவிக்கிறாரு. அடுத்து வந்து கீலேயாத்தியனாகிய பர்சிலாயின் குமாரனுக்கு தயை செய்வாயாக. உங்களுக்கு தெரியும், பர்சிலா என்று சொல்லி ஒரு வயதானவர் இருந்தார். அவர் வந்து தாவீது வந்து அங்கே ஒளிஞ்சிருந்த பொழுது அவருக்கு நல்ல ஆகாரம்லாம் கொடுத்து அவர் கவனிச்சார். அதனால தான் அவர் சொல்கிறார், அந்த பர்சிலாவுடைய குமாரர்களை வந்து என்ன செய்யணும், நல்லபடியாக கவனி, உன்னோட பந்திகளில் அவங்க இருக்கட்டும், அப்படியாக அவங்க நன்றாக கவனி என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறார் என்றால், அதான் சொல்ற, உன் சகோதரனாகிய அப்சலேமுக்கு முன்பாக நான் ஓடி போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். அப்சலேம் ஒரு காலத்தில் வந்து தாவீது ராஜாவை கொல்ல வருகிற பொழுது அவர் இங்கே போய் ஒழிந்திருந்தார். அப்போ அவங்க நல்லா என்னை கவனிச்சாங்கன்னு சொல்லி சொல்கிறார். சரி, அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமையை பற்றி உங்களுக்கு தெரியும். சீமைன்னா யாரு, அவன் வந்து பகூரின் ஊரானாகிய பென்யமீனாகிய கேராவின் மகன் சீமேயு உன்னிடத்தில் இருக்கிறான். அவன் யாருன்னா, ஒரு தடவை வந்து ராஜா வந்து அப்சலேமுக்கு பயந்து அந்த ஓடிக்கிட்டு அந்த இருக்கிற வெளியில் அவன் வந்து தூசிச்சுட்டே இருந்தான். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இப்படி தூஷிச்சான், இப்போ வந்து அவனை வந்து நான் கொல்ல மாட்டேன், நேரில் பார்க்கும்போது அவனை கொல்ல மாட்டேன்னு கர்த்தர் மேல் நான் ஆணையிட்டான், அதனால் அவன் கொல்லலை. ஆனால் நான் கொல்லலை, ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது, கொல்லாமல் விடக்கூடாது, அவனை வந்து நீ பழிவாங்கன்னு சொல்லி அதையும் சொல்லிடுறாரு. அதை பார்த்தீங்கன்னா, மேலும் பகூரின் ஊரானாகிய பெனிமீனாகிய கேராவின் மகன் சீமையும் உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். ஆனாலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே, நீ புத்திமான், அவனுடைய நரைமயிரை ரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் என்ன செஞ்சாரு, இந்த காரியங்களாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 10வது வசனம் என்னவென்றால், பின்பு தாவீது தன் பிதாக்களோட நித்திரையடைந்து தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். இப்படியாக தாவீது அரசாண்ட வருடங்கள் எத்தனை வருடம், 40 வருடங்கள் அவர் அரசாண்டார். அவர் வந்து எப்ரோனிலே 7 வருஷமும் எருசலேமிலே 33 வருஷமாக அரசாண்டார். அதனால சாலமோன் என்ன செய்தார்னா, தன் தகப்பனாகிய தாவீதோட சிங்காசனத்தில் மேலே அரசராக அவர் வீற்றிருந்தார். அவனுடைய ராஜ்யபாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது. சரிங்க பிரியமானவர்களே, ஸ்திரப்பட்டதுன்னா நமக்கு யாரும் இப்போ போட்டிக்காக வரல. சாலமோனே என்ன செய்கிறாரு, ராஜ்யபாரத்தை வந்து ஆள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்க, அடுத்து வந்து ஆகித்து குமாரனாகிய அதோனியா, அவங்களுக்கு தெரியும்,
அரசனாகணும்னு சொல்லிட்டு சதித்திட்டம் செய்து கொண்டிருந்தவன் அவன் வந்து பத்சேபால்கிட்ட வரான். பத்சேபால்கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி உங்கள் மகன்கிட்ட எனக்கா ஒரு ரெக்வெஸ்ட் கேளுங்க, எனக்கா ஒரு வேண்டுதல் செய்ய முடியுமா? நீங்கள் ஓகே செய்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படின்னா நீங்கள் இந்த காரியத்தை சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அந்த தாவீது அரசருக்கு பணிவிடையை செய்து கொண்டிருந்த அந்த பெண்ணை வந்து நீங்கள் அபிஷேக் என்ற பெண்ணை வந்து நான் வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். எனவே இதை வந்து நீங்கள் என்ன சொல்லுங்கள், போய் சாலமன்ட்ட சொல்லி எனக்காக பெர்மிஷன் கேளுங்க அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த அம்மாவும் போகிறாங்க, கேட்குறாங்க. ஆனால் சாலமனுக்கு மிகவும் கோபம் வருகிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாமா? ராஜாவாகிய சாலமோன் தன் தாயாருக்கு பிரதித்திரமாக, நீர் சுனேயம் ஊராளாகிய அபிஷாக்கை அதோனியாவுக்கு கேட்பானே, அப்படியானால் ராஜ்யபாரத்தையும் அவனுக்கு கேளும். அவன் எனக்கு மூத்த சகோதரன், அவனுக்கும் ஆசாரியனாகிய அபியத்தாருக்கும் செரியாவின் குமாரன் யோவாபுக்குமே அதை கேளும் என்றான். அப்போ இவனுக்கு வந்து ரொம்ப கோபமாக இருந்ததுனால அவன் சொன்னான், நீங்கள் வந்து ஏன் அவள் வந்து கேட்குறீங்க அப்படின்னு ராஜ்யபாரத்தை கேளுங்க, அபியத்தாருக்காக கேளுங்க, யோவாபுக்காக கேளுங்க, மற்ற ஆளுகளுக்காக கூட என்று கேளுங்க அப்படின்னு சொல்லி கோபமாக சொல்கிறாரு. அப்படி சொன்ன பிறகு இவன் வந்து அதோனியா இந்த வார்த்தையை தன் பிராணனுக்கு சேதமாக சொல்லாது இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்லி அவன் என்ன செய்தான், அவனை வந்து என்ன செய்கிறாங்க வந்து கொலை செய்ய சொல்லி சொல்கிறாரு. அப்போ அதே மாதிரி அவன் என்ன செய்கிறான், பெனாயாவுக்கு கட்டளையிடுகிறான். பெனாயா அவன் மீது விழுந்து அவனை கொன்று போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, யோயிதாவின் குமாரனாகிய பெனாயா இவன் தான் இப்போ வந்து யாருக்கு, சாலமனுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிறவனா இருக்கிறான். அப்போ அவனை கொன்று போட சொன்னான், கொன்று போட்டான். அப்புறம் என்ன செய்கிறான், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அபியத்தார் இருக்கிறார், ஆசாரியனாகிய அபியத்தார். அவருக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார் என்றால் பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். ராஜா ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோத்திற்கு போய்விடு, நீ மரணத்திற்கு பாத்திரவனாய் இருந்தும் நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாக கர்த்தராய் ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தபடினாலும் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரத்தை எல்லாம் நீ கூட அனுபவித்தபடினாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்றார். அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாயிராதபடிக்கு தள்ளி போட்டான். நடந்த இந்த செய்தி யோவாபுக்கு வந்த பொழுது அவன் கர்த்தருடைய கூடாரத்தில் ஓடி போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். ஏனென்றால் யோவாபுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ என்னது நம்ம அப்சலோமின் பட்சமா இல்லாட்டியும் அதோனியாவோட பட்சமா கூட இருந்தமே, நமக்கு என்னாக போகுதுன்னு தெரியலேன்னு சொல்லி பயந்து இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது திருப்பியும் அப்படி பார்த்தாலும் என்ன செய்ய விட்டுவிடல, சாலமன் விட்டு விடலை. திருப்பி அந்த பெனாயாவை அனுப்பி என்ன செய்கிறார், போய் அந்த யோவாபை கொன்று விட சொல்கிறார். அப்படியே அவன் கொன்று விடுகிறான், அவன் இறந்து விடுகிறான். அதை யோவாபை வந்து கொள்றான். ஏன் யோவாபை கொள்றான்னா, யோவாபை வந்து அவனை காட்டிலும் மிகவும் ஒழுக்கமான, மிகவும் சரியானபடி இந்த கள்ளம் கபடம் இல்லாமல் இருந்த அந்த 2 பேர்கள் யார், நேரின் குமாரன் அப்னேர், அவன் இஸ்ரவேலின் படைத்தலைவனாக இருந்தான். அதே மாதிரி ஏதேனின் குமாரன் அமாசா யூதாவின் படைத்தலைவனாக இருந்தான். அவங்க 2 பேரையுமே என்ன செய்துட்டான், இந்த யோவாப் என்கிறவன் கொன்று போட்டு விட்டான். அவனும் ஒரு படைத்தலைவன் தான். அதனால தான் அவன் சொன்ன, இந்த 2 பேரையும் நீ கொண்டுட்ட, அதனால இதனுடைய ரத்தப்பழி உன் கூடயே போட்டுன்னு சொல்லி யோவாபே என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு விட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக யார் தவறு செய்தாங்க, யார் பண்ணாங்க, எல்லாரையுமே வந்து என்ன செய்கிறார், தாவீது வந்து நீக்குகிறார். அந்த ராஜ்யபாரத்தில் என்ன செய்கிறார், சுத்தப்படுத்துகிறார். ஒவ்வொருத்தவங்களும் எல்லாரையும் நீக்கிறார். அதே மாதிரி அடுத்தபடி பார்த்தீங்கன்னா யாருன்னா, அடுத்தபடியாக சீமையை பற்றி தாவீது சொன்னார் இல்லையா, அதனால் 2ஆம் அதிகாரம் 36 வசனத்தில், பின்பு ராஜா சீமையை அழைப்பித்து அவனை நோக்கி, நீ எருசலேமே உனக்கு ஒரு வீடு கட்டி அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கே தானே குடியிரு. நீ வெளியே போய் கீதரோன் ஆற்றை கடக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன்படி என்னாச்சுன்னா, அவர் அங்கேயே 3 வருஷம் இருக்கிறவருக்கு ஒன்றும் ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து அவன் ஏதோ பின்னாடியே நீங்கள் வரும், அதை படிக்கலாம். அவனுடைய வேலைக்காரன் ஒருத்தனை வந்து தேடுவதற்காக ஒரு இடத்த விட்டு வெளியே போவார். போன உடனே என்னாச்சு, போயிட்டு திரும்பி வருகிற பொழுது அவனை என்ன செய்தான், கொல்லப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ வந்து சீமையை கொல்லும் பொழுது அவர் ஒரு வார்த்தையை சொல்றார், ஏன் கொல்றாருன்னு. பின்னும் ராஜா சீமையை பார்த்து, நீ என் தகப்பனாகி தாவீதுக்கு செய்ததும் உன் மனதுக்கு தெரிந்திருக்கிறதுமான எல்லா பொல்லாப்பையும் அறிந்திருக்கிறாய். ஆகையால் கர்த்தர் உன் பொல்லாப்பை உன் தலையின் மேல் திரும்ப பண்ணுவார். ராஜாவாகிய சாலமோனா ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான்.
தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியாக இருக்கும் என்று சொல்லி ராஜா யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜ்யபாரம் சாலமோனின் கையிலே ஸ்திரப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். பிரியமானவர்களே, தாவீது யாராரும் வேண்டான்னு சொன்னாலே மிகவும் கடுமையானவர்கள், கொடுமையானவர்கள், தாவீது பாவம் என்று சொல்லி மன்னித்து கொண்டிருந்த மனிதர்கள் எல்லாவற்றையும் இவர் என்ன செய்திருந்தார்னா யார்கிட்ட சொல்லி, அதாவது சாலமன் சொல்லி எல்லாரையும் பண்றது பார்க்கணும். எனவே இந்த சாலமன் அரசராகிற பொழுது என்னென்ன நடக்குதுன்னா, அதோனியா தூக்கிலிடப்படுகிறான். அவன் ராஜாவாக ஆக வேண்டும் என்று சூழ்ச்சி பண்ணினவனை. அது 2ஆம் அதிகாரம் 13 25 வரைக்கும் வாசிக்கிறோம். அடுத்து அபியத்தார் ஆசாரியர் நீக்கப்படுகிறார். இது 2ஆம் அதிகாரம் 26 27 வாசிக்கலாம். யோவாப் தூக்கிலிடப்படுகிறார். இது 2வது அதிகாரம் 28 வசனத்திலிருந்து 35 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். சீமை தூக்கிலிடப்படுகிறார். இது 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இப்படியாக அந்த ராஜபாரத்திலே இருக்கக்கூடிய எல்லா மோசமான மக்களும் என்ன செய்கிறார்கள்? நீக்கப்படுகிறார்கள், தூக்கிலிடப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். பிரியமான 4வது பகுதியாகிய சாலமன் அரசரின் நியமனம் என்ற பகுதியில் காணப்படுகிறது. அடுத்த 2 சிறுபகுதியில் என்னவென்றால் சாலமோன் ராஜாவின் உயர்வு 2. அடுத்தது 3வது சாலமோன் ராஜாவினுடைய வீழ்ச்சி. இந்த 3 பகுதிகள் தான் பிரியமானவர்களே முதல் பகுதியாகிய ஐக்கிய அரசிலே காணப்படுகிறது. திரும்பமாக உங்களுக்கு சொல்கிறேன் புரிவதற்காக. இந்த 1 ராஜாக்கள் புத்தகமானது 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. முதல் பிரிவு ஐக்கிய அரசு, 2வது பிரிவு பிளவுற்ற அரசு. இந்த ஐக்கிய அரசை கூட நம்ம 3 பகுதிகளாக பிரிக்கிறோம். என்னவென்றால் சாலமோன் அரசராக நியமனம் செய்தல், 2 சாலமோன் அரசாட்சியிலே உயர்வு, 3வது சாலமன் அரசாட்சியிலே தாழ்ச்சி. இதை தான் நம்ம முதல் பகுதியில் பெரும்பகுதியில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சரிங்க, அடுத்த வீடியோ செய்தின் வழியாக மற்ற காரியங்களெல்லாம் நாம் அலசி ஆராயலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. Bye.
உங்களை ஆசீர்வதிப்பாராக.